Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 22nd February 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ககன்யான் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்தின் பெயர் தான் ககன்யான் அப்படிங்கிற திட்டம். இதனுடைய CE-20 கிரையோஜெனிக் அப்படிங்கக்கூடிய என்ஜின் சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் ககன்யான் திட்டத்தின் மூலம் தரையில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புவி தாழ்வட்ட பாதைக்கு விண்கலம் மூலம் 3 வீரர்களை அனுப்பி அவர்களை மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வர இஸ்ரோ முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த திட்டத்தை 2025ஆம் ஆண்டில் செயல்படுத்துறதுக்காகவும் இஸ்ரோ திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தாய்மொழிதான் ஒவ்வொருவருக்கும் முகவரி. அகரமுதலி இயக்குனர் கோ. விஜயராகவன் தெரிவிச்சிருக்கிறாரு. தாய்மொழிதான் ஒவ்வொருவருக்கும் அவர்களது முகவரியாக திகழ்கிறது. மேலும் தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்கம் சார்பில் உலக தாய்மொழி நாள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. ஸோ அந்த கூட்டத்தில் தான் அவர் இத்தகைய தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அகரமுதலி திட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான ஒன்று, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கால்நடைகளை கட்டுப்படுத்த புதிய திட்டங்கள். சென்னையில் கால்நடைகளால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த நாய் பிடிக்கும் வாகனங்கள் கொள்முதல் செய்வது மற்றும் மாட்டுத் தொழுவங்களுக்கு உரிமம் வழங்குவது உள்ளிட்ட திட்டங்களை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்த நே.து. சுந்தரவடிவேலுக்கு சிலை. காமராஜர் ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்த கல்வி அதிகாரி சுந்தரவடிவேலுக்கு சிலை அமைக்க வேண்டுமென பேரவையில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். எண்ணூர் அமோனியா ஆலையில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. ஸோ சென்னையை எடுத்திருக்கக்கூடிய எண்ணூர் அமோனியா ஆலையில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்னு சட்டப்பேரவையில் அரசு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவுடனான கூட்டுறவு ஐரோப்பிய வெளியுறவு கொள்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று கிரீஸ் இந்தியா வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க முன்னெடுப்பு ஆகியன இந்த செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மேலும் செய்திகள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்தியாவுக்கும் கிரீஸுக்குமான உறவு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் முக்கியத்துவம் வாய்ந்த நட்பு நாடாக திகழும் இந்தியாவுடன் கூட்டணியை வலுப்படுத்துவது ஐரோப்பிய வெளியுறவு கொள்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் ஒன்றான கிரீஸ் பிரதமர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ரஷ்ய கச்சா எண்ணெயில் இருந்து ரூபாய் 55,510 கோடிக்கு எரிபொருள்கள் தடை விதித்த நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி. ஸோ நியூஸ் என்னன்னு பாருங்கள். ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ தடை விதித்த நாடுகள் எல்லாமேவும் ரஷ்ய கச்சா எண்ணெயில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட டீசல் உள்ளிட்ட பொருள்களை எங்கே இருந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவில் இருந்து தான் இறக்குமதி செஞ்சிட்ருக்காங்க. இதன் மதிப்பு தான் கிட்டத்தட்ட 55,510 கோடி. இப்போ உக்ரைன் மீதான படையெடுப்பினால ரஷ்யா மீது சில மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடை விதித்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்க பயன்படுத்த அதில் இருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய டீசல் உள்ளிட்ட எரிபொருள்களை ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுச்சு. எனினும் கச்சா எண்ணெய் மூலமாக ரஷ்யாவுக்கு கிடைக்கும் வருவாயை கட்டுப்படுத்தும் நோக்கில் G7 கூட்டமைப்பு நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா ஆகியவை ரஷ்ய கச்சா எண்ணெய் விலைக்கு உச்ச வரம்பை நிர்ணயிக்க தொடங்கினாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்லாந்தை சேர்ந்த எரிசக்தி மற்றும் தூய்மையான காற்று குறித்த ஆராய்ச்சி மையம் என்று சொல்லக்கூடிய CREA வெளியிட்டுள்ள அறிக்கையில் G7 தலைமையிலான கூட்டணி நாடுகளுக்கு ரஷ்ய கச்சா எண்ணெயில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட டீசல் உள்ளிட்ட எரிபொருள்களை $6.65 பில்லியன் இந்தியா ஏற்றுமதி செஞ்சுருக்குது. இதில் 46,610 கோடியிலான டீசல் உள்ளிட்ட எரிபொருள்கள் குஜராத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்தால் இயக்கப்படும் ஜாம்நகர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து தான் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் முன்னிலையில் இருக்குது. இந்த வெளிநாடுகளுக்கு
டீசல் உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செஞ்ச ரேங்க் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நெருங்கும் மக்களவை தேர்தல் மார்ச் 3 மத்திய அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் தான் மக்களவை தேர்தல் தேதி வெளியாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை ரூபாய் 340 உயர்வு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். மூத்த வழக்கறிஞர் பாலி நரிமன் மறைவு, பிரதமர் தலைவர்கள் இரங்கல். சட்ட நிபுணரும் மூத்த வழக்கறிஞருமான பாலி நரிமன் புதன்கிழமை காலை காலமானார். இவருடைய மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் அவர்கள், மக்களவைத் தலைவர் அவர்கள், மத்திய சட்ட அமைச்சர்கள் ஆகியோர் இதற்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மியான்மரில் ரங்கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தொழிலதிபர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இவர். சட்டப்படிப்பு முடித்த பிறகு வழக்கறிஞர் பதவியை தொடங்கியிருக்கிறாரு. 1972ஆம் ஆண்டில் இருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக பணியாற்றினார். சுமார் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக வழக்கறிஞராக பணியாற்றிய நரிமன் 1972ஆம் ஆண்டு மே மாதம் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். 1975இல் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதை அடுத்து பதவியை ராஜினாமா செய்தார். இவர் குறித்த கூடுதல் தகவல்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 1991 பத்மபூஷன் விருதும், 2007 பத்ம விபூஷன் விருதும், 1999 மாநிலங்களவை உறுப்பினராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. சக்காரி ஆஸ்டபென்கோ தோல்வி. நியூஸை பாருங்கள். துபாயில் நடைபெறக்கூடிய மகளிர் டென்னிஸ் போட்டியில் பிரதான வீராங்கனைகளான கிரீஸின் மரியா சக்காரி, ஜெலினா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வி கண்டனர். நெக்ஸ்ட் நியூஸ். ஆசிய டிராக் சைக்கிளிங் முதல் நாளில் இந்தியாவிற்கு தங்கம் உட்பட 4 பதக்கங்கள். ஆசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் புதன்கிழமை தொடங்கிய நிலையில் முதல் நாளில் இந்தியாவிற்கு 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 4 பதக்கங்கள் வென்றுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நியூசிலாந்துடனான T20 ஆஸ்திரேலியா த்ரில் வெற்றி. நெக்ஸ்ட் நியூஸ். ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. 2050இல் இந்திய மக்கள் தொகையில் 19% முதியோர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சேமிப்புக்கு கூடுதல் வட்டி, குடியிருப்பு திட்டங்கள் செயல்படுத்த நித்தி ஆயோக் பரிந்துரைச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக நித்தி ஆயோக் மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பில் சீரமைப்பு என்ற தலைப்பில் அளித்துள்ள ஆய்வு அறிக்கை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதியோர்களுக்கு எளிதாக சேவைகள் அளிக்க தேசிய அளவில் இணையதளத்தை உருவாக்கணும். இந்தியாவில் பெரும்பாலான முதியோர் வங்கி சேமிப்பு வட்டியை நம்பி உள்ளதால் அதற்கான வட்டியை அதிகரிக்க வேண்டும். இந்த மாதிரி பல தகவல்கள் இங்கே இருக்குது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ரஷ்யா மீது பொருளாதார தடை, ஐரோப்பிய யூனியன் முடிவு. உக்ரைனில் போர் விவகாரம் தொடர்பாக ரஷ்யா மீது ஐரோப்பிய யூனியன் கூடுதல் பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. இது குறித்து தகவல் இருந்த வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, உக்ரைன் மீது படையெடுத்துள்ளது தொடர்பாக ரஷ்யாவின் கூடுதலாக பொருளாதார தடையை விதிக்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செஞ்சுருக்காங்க. புதிய பொருளாதார தடை அம்சங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் அனைத்து உறுப்பு நாடுகளும் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இதற்காக விரைவில் ஆக்கிரமிப்பு உக்ரைன் பகுதிகளில் இருந்து கிரீமியா, பெலாரஸ், ரஷ்யா ஆகிய பகுதிகளுக்கு சிறுவர்கள் சட்டவிரோதமாக அழைத்து செல்லப்படும் விவகாரத்தில் ஏராளமானவர்கள் மீது பொருளாதார தடைகள் விதிச்சிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். அமெரிக்க ட்ரோனை சுட்டு வீழ்த்திய ஹவுதிகள். அமெரிக்காவுக்கு சொந்தமான அதிநவீன ஆளில்லா விமானம் என்று சொல்லக்கூடிய ட்ரோனை ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. இது குறித்த தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். செங்கடல் பகுதியில் பறந்து கொண்டிருந்த MQ-9 வகையைச் சேர்ந்த அமெரிக்க ட்ரோன் தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை மூலம் கட்டுப்படுத்தப்பட்டது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் பகுதியிலிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பாகிஸ்தானில் புதிய அரசு, நவாஸ் பிலாவல் கட்சிகள் ஒப்பந்தம். இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.